இந்த பிரபஞ்சத்தோடைய தாயான மகா காளியோடைய அலங்காரத்தையும் அருளையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். பெருங்கல்தூர்ல இருக்க காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்து கருமாரியம்மன் கோவிலுக்கு போக போறோம் பால்குடம் எடுத்துட்டு. ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம காளியம்மனும் பால்குடத்து கூட தான் வருவாங்க. Once more please. இப்போ பால்குடம் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பால்குடம் எடுக்க போகிற பக்தர்களும் லைனில் உட்காந்தாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமே ஒரு தெய்வமாக கூப்பிட்டு அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் இதுக்கப்புறம் இருக்கும். கருங்காலி, காவக்காளி, வனக்காளி, வெக்காளி, வா 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 வா. இப்போ பால் கூட எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. காளியம்மன் அருள் வந்ததும் அவங்க கிட்டேயும் உத்தரவு வாங்கியாச்சு. இப்போ இந்த அண்ணாமலை வந்திருக்காங்களா, இவங்க தான் செல்லியம்மன். இவங்க தான் அந்த மெயின் கலசம், அதாவது பால் குடத்துக்கு முன்னாடி ஒரு 3 மெயின் கலசம், பெருமாள், அதுக்கப்புறம் இன்னும் 2 மெயின் கலசம், அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அதில் இருக்கிற மெயின் கலசம் இந்த அண்ணா தான் எடுத்துப்பாங்க. காளியம்மன் சொல்லும் போது மொத்தமாக அவங்களுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. அதாவது 1000 பேர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நூலில் குறிப்பிட்டிருக்கு. அதில் பிரபலமான பெயர் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 பெயர்கள் அவங்களுக்கு பிரபலமான பெயர்களாக இருக்கு அப்படின்னு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் சில பேர் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மகாகாளி, ருத்ரகாளி, கருங்காளி, தட்சணகாளி, சாமுண்டீஸ்வரி, ராஜகாளி, அதுக்கப்புறம் மசானா காளி, உத்திரகாளி, அதுக்கப்புறம் துர்கா தேவி, அதுக்கப்புறம் உத்திரகாளி, ஜெயகாளி, பிரத்திங்கரா தேவி, அது அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 காளிகள் இருக்காங்க. இந்த காளி அப்படின்னு வரும்போது பல பேருக்கு காவல் தெய்வமா இருக்காங்க, பல பேருக்கு குல தெய்வமா இருக்காங்க. நம்மளுக்கு இந்த பெண் தெய்வத்துல காவல் தெய்வமா இருக்கிறது காளி மட்டும்தான். இப்போ ஆண் தெய்வம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண் தெய்வத்துல முனீஸ்வரர் காவல் தெய்வமா இருக்காங்க, ஐயனார் காவல் தெய்வமா இருக்காங்க, கருப்பசாமி காவல் தெய்வமா இருக்காங்க. அந்த மாதிரி பல சாமி ஆண் தெய்வத்துல இருக்கிறாங்க. ஆனா பெண் தெய்வத்துல காளி மட்டும்தான் காவல் தெய்வமா இருக்காங்க. எல்லா தெய்வத்தையும் வர வச்சு அவங்களுடைய உத்தரவையும் அவங்களுடைய அருளையும் நம்ம வாங்கியாச்சு. அதாவது அவங்களுடைய பெர்மிஷனை நம்ம வாங்கியாச்சு. இப்போ கலசத்தெல்லாம் எடுத்து தலையில் வச்சு கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஃப்ரண்ட்ல போவாங்க, அவங்களுக்கு பேக் சைடில் தான் பால் கூட எடுக்கிறவங்க வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தான் காளியம்மன் அவங்கள வழிநடத்தி கூட்டு போவாங்க. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் இருக்க போகுது. எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இந்த டவுட் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பால் கூட எடுக்கும் போது இந்த மாதிரி காளி வேஷம் தான் போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காளி வேஷம் போடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய குலதெய்வம், அதனால அவங்களுடைய வேண்டுதல், அதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு 2வது வருஷம். முதல் வருஷம் ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்க, இந்த வருஷம் பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான்.
காளியம்மனுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஏன் காளியம்மனுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க உக்கிரமானவங்க, அவங்க கோபமானவங்க, அவங்க ஆக்ரோஷமானவங்க, அவங்க பயங்கரமானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு தாய்மை குணத்தையும் அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமையே இன்னைக்கு வரைக்குமே பயந்து தள்ளி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்குமே அவங்கள பார்த்து அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து எனக்கு இன்றைக்கும் பயம் இருக்குதான். இருந்தாலும் அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பை நானுமே இப்போ தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்குமே பெருசாக வந்து காளியம்மன்னா அவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கும் பெருசாக தெரியாது. உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட இருந்து இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். தீமையை அழிக்கும் சக்தி காளி தேவி. அதாவது காளி அம்மன் என்னைக்கு இந்த உலகத்துல தீமை தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சு உச்சத்துக்கு போச்சோ அன்னைக்கு பார்வதி தேவி வந்து அவதாரமா எடுத்தது தான் வந்து காளி தேவி. காளி அம்மன் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அரக்கனை அழிச்சு அதுக்கப்புறமா இந்த உலகத்தை வந்து மீட்டதாக வந்து புராணத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி காளி அம்மன் அப்படின்னா நீதியையும் நேர்மையும் வந்து காப்பாத்துவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. கூட போய் நடத்தியா அப்படியே போக முடியல அப்படி குடிப்பா ஒரு